தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் சக்தி உங்கள் உடலுக்குள்ளேயே தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது சித்தர்கள் ஒரு ரகசிய சூத்திரத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த சூத்திரம் மனித உடலில் ஏற்படும் நரை, திரை, மூப்பு, அவ்வளவு ஏன் மரணத்தையே தள்ளி போடும் அளவிற்கான ஆற்றல் கொண்டது என்று உறுதியாக சொன்னார்கள். அதுதான் விந்து கட்டுதல். இது வெறும் கட்டுக்கதையா, இல்லை இதற்கு பின்னால் நவீன அறிவியலையே அதிர வைக்கும் ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் உண்மை ஒளிந்திருக்கிறதா? இதன் அறிவியல் மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் என்ன? அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன? கடைபிடிக்க வேண்டிய உணவு மற்றும் மூலிகை முறைகள் என்ன? யோக பயிற்சிகள் மற்றும் இந்த கலையை குறித்து அகத்தியர், திருமூலர், போகர் போன்ற சித்தர்கள் கூறியுள்ள கருத்துக்கள் என்ன? இவற்றையெல்லாம் தாண்டி இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே எப்படி இந்த ஆற்றலை அடைவது? இப்படி பல கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு. ஆகவே முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் மனித குலத்திடம் இத்தனை காலமாக மறைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையையே அடியோடு மாற்றப் போகும் அந்த மாபெரும் சித்தர்களுடைய ரகசியத்தை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். சித்த மருத்துவம் என்பது வெறுமனே நோய்களை குணப்படுத்தும் ஒரு மருத்துவ முறை மட்டுமல்ல. அது மனித உடலை இறைநிலைக்கு உயர்த்தும் ஒரு வாழ்க்கை நெறி. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பிரபஞ்சத்தின் ஆற்றலை மனித உடலுக்குள் நிலைநிறுத்தி மரணமிலா பெருவாழ்வை அடைவதே சித்தர்களுடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்தது. இந்த உயரிய நிலையை அடைவதற்கு அடிப்படையாக விளங்குவதுதான் விந்து கட்டுதல் எனும் கலை. விந்து என்பது சித்த மருத்துவத்தில் வெறும் இனப்பெருக்க திரவமாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. அது உடலின் ஜீவ ஆற்றலின் திரவ வடிவமாகவும் 7 தாதுக்களுடைய இறுதி சாரமாகவும் கருதப்படுகிறது. விந்து விட்டவன் நொந்து கெடுவான் என்பது சித்தர்களுடைய எச்சரிக்கை மொழி. விந்துவை விரயமாக்காமல் அதை தடுத்து கட்டி மேல் நோக்கி செலுத்தி ஞானமாகவும் ஓஜஸ் எனும் உயிர் சக்தியாகவும் மாற்றும் தொழில்நுட்பமே விந்து கட்டுதல் ஆகும். சித்த மருத்துவ உடலியல் படி நாம் உண்ணும் உணவானது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு இறுதியில் விந்துவாக மாறுகிறது. இந்த மாற்றம் 7 தாதுக்களாக விவரிக்கப்படுகிறது. சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை அல்லது மஞ்சை, சுக்கிலம் அல்லது விந்து. இதை பார்க்கும்போது நவீன மருத்துவமும் சித்த மருத்துவமும் ஒரு புள்ளியில் இணைகிறது. சித்தர்களுடைய கணக்குப்படி 40 துளி ரத்தம் 1 துளி விந்துவாக மாறுகிறது. ஒரு சில நூல்களில் 80 துளிகள் என்றும் குறிப்பிருக்கிறது. எனவே 1 துளி விந்து வெளியேறுவது என்பது உடலில் பல துளி ரத்தத்தையும் உயிர் சக்தியையும் இழப்பதற்கு சமமாகும். சித்த தத்துவத்தில் பிரபஞ்ச தோற்றம் என்பது சிவம் மற்றும் சக்தி ஆகியவற்றின் இணைப்பால் உருவானது. அதுபோலவே உடலில் சிவம் என்பது விந்து ஆகவும் சக்தி என்பது நாதமாகவும் உருவகப்படுத்தப்படுகிறது. விந்து என்பது பருப்பொருள் சார்ந்தது, வெண்மை நிறமுடையது, சந்திர மண்டலத்தோடு தொடர்புடையது. இது கீழ் நோக்கி பாயும் இயல்புடையது. நாதம் என்பது நுண்மை ஆற்றல் சார்ந்தது, செம்மை நிறமுடையது, அக்னி மண்டலத்துடன் தொடர்புடையது. விந்து கட்டுதல் என்பது கீழ் நோக்கி பாயும் இந்த விந்துவை நாதத்தோடு இணைத்து மணியாக மாற்றி உடலை வச்சிரக்கல் போல, அதாவது வைரம் போல உறுதிப்படுத்தும் கலையாகும். விந்து அழியின் உடல் அழியும், விந்து கட்டின் உடல் கட்டும் என்பது சித்தர்களுடைய அடிப்படை விதி. சரி, விந்து கட்டுதலுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விந்து கட்டுதல் என்றால் பிரம்மச்சரியம் காப்பது அல்லது விந்து வெளியேறாமல் தடுப்பது என்று மட்டும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சித்த மருத்துவத்தில் இது 3 நிலைகளை கொண்டது. 1. ஸ்தம்பனம், அதாவது விந்துவின் இயல்பான கீழ்நோக்கிய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துதல். இது மனக்கட்டுப்பாடு மற்றும் மூலபந்தம் மூலம் மட்டுமே சாத்தியமாகிறது. 2. திராவகம், அதாவது விந்துவில் உள்ள அசுத்தங்களை நீக்கி அதை தூய்மையான திரவமாக மாற்றுதல். இது மூலிகைகள் மூலம் செய்யப்படுகிறது. 3. கட்டுதல், அதாவது தூய்மைப்படுத்தப்பட்ட விந்துவை இறுக செய்து அதை ஓஜஸ் எனும் உயர் ஆற்றலாக மாற்றி மூளைக்கு அனுப்புதல். ஆக சித்தர்களுடைய பரிபாஷையில் நீரை உறைய வைப்பது போல திரவ நிலையில் உள்ள விந்துவை ஆற்றல் நிலையில் உறைய வைப்பதே விந்து கட்டுதல். இதுவே காயகல்பத்தின் அடிப்படை. காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் கல் போன்ற உறுதி. இந்த காயகல்பத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.
விந்துவை முறையாக கட்டி ஆளுவதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மா என 3 தலங்களில் நன்மை கிடைக்கிறது. சித்தர்கள் விந்துவை உடலின் மன்னன் என்று அழைக்கிறார்கள். இதை சேமிப்பதன் மூலம் நீடித்த இளமை கிடைக்கிறது. அதாவது விந்துவில் உள்ள லெச்சித்தின், பாஸ்பரஸ் மற்றும் புரோஸ்டாக்லாண்டின்கள் மீண்டும் இரத்தத்தில் கலக்கும் போது செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. இது நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவற்றை தள்ளி போடுகிறது. அடுத்து வச்சிர தேகம், அதாவது எலும்புகளும் சதைகளும் வைரம் போல உறுதியாகும். எஃகு போன்ற நரம்பு மண்டலம் உருவாகும். போகர் தன்னுடைய பாடல்களில் காயகல்பம் உண்ட உடல் பொன்னிறமாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 3வது நோய் எதிர்ப்பு சக்தி. விந்துவே உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தின் எரிபொருள். இதை சேமிப்பவர்களுக்கு எவ்வித தொற்று நோய்களும் எளிதில் அண்டாது. விந்து விட்டவன் புத்தி கெட்டவன் என்பது பழமொழி. விந்துவுக்கும் மூளைக்கும் நேரடி நரம்பியல் தொடர்பு உள்ளது, அதாவது மேதா சக்தி. இது விந்து ஆற்றல் மூளைக்கு செல்லும் போது இது ஞாபக சக்தியையும் கூர்மையான புத்தியையும் எதையும் கிரகிக்கும் திறனையும் அளிக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் விந்து கட்டினால் ஞாபக சக்தி பொதுவாகவே அதிகமாகும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், அளவுக்கு அதிகமான சுய இன்பம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞாபக மறதி எளிதில் ஏற்படும். அதுவே விந்து கட்டினால் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி உண்டாகும். அடுத்து மன உறுதி. விந்து கட்டுதல் மூலம் மனதின் அலைப்பாயும் தன்மை அடங்குகிறது. இதனால் மனக்கட்டுப்பாடு, பயமின்மை மற்றும் தேஜஸ், முகப்பொலிவு உண்டாகிறது. சித்தர்களுடைய முதன்மை நோக்கம் முக்தி அடைவதுதான். விந்துவின் ஆற்றல் கீழ் நோக்கி சென்றால் இனப்பெருக்கம், அதாவது சந்ததி உருவாகும். அதுவே மேல் நோக்கி சென்றால் முக்தியான ஞானம் கிடைக்கும். விந்துவை முதுகெலும்பு தண்டுவடம் வழியாக மேலேற்றி நெற்றி பொட்டில் நிலைநிறுத்தும் போது ஞானக்கண் திறக்கிறது. அட்டமா சித்திகள் கைவர பெற வேண்டுமானால் விந்து கட்டுதல் அவசியம் என்று அகத்தியர் மற்றும் திருமூலர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தில் விந்துவை கெட்டிப்படுத்தவும் அதன் வீரியத்தை அதிகரிக்கவும் பல அரிய மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை வாஜீகரண மருந்துகள் என்றும் சுக்கில ஸ்தம்பன மூலிகைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதில் முதலாவது பூனைக்காளி. விந்து கட்டுதலில் மிக முக்கியமான மூலிகைதான் பூனைக்காளி. இதன் விதை பார்ப்பதற்கு பூனையின் கண்களைப் போல இருக்கும். இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் விந்துவின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதில் உள்ள எல்டோப்போ எனும் வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைத்து விந்து முந்துதலை தடுக்கிறது. அடுத்து அமுக்கரா. குதிரையின் பலத்தை தரும் மூலிகை என்று பொருள்படும் அமுக்கரா சித்த மருத்துவத்தின் மிகச் சிறந்த காயகல்ப மூலிகையாகும். இது மன அழுத்தத்தை உண்டாக்கும் கார்டிசோல் ஹார்மோனை குறைக்கிறது. உடல் சோர்வை நீக்கி நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. இது விந்துவின் நீர்த்து போகும் தன்மையை மாற்றி அதை கெட்டிப்படுத்துகிறது. அடுத்து நீர்முள்ளி. இதனுடைய விதை மிகவும் குளிர்ச்சி வாய்ந்தது. இது விந்துவின் அடர்த்தியை அதிகரிக்கும். இதன் விதைகளை நீரில் போட்டால் அது பிசின் போல ஒட்டும் தன்மையுடையதாக மாறும். இதே போல் இது விந்துவையும் உடலில் தங்க வைக்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அடுத்து தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது உடலின் பித்தத்தை குறைத்து குளிர்ச்சி ஊட்டுகிறது. விந்து முந்துதல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சிறந்த மருந்தாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆக இப்பொழுது நான் சொன்ன மூலிகையை வைத்துதான் அவர்கள் வச்சிர கஞ்சியை உருவாக்குகிறார்கள். அதாவது விந்துவை வைரம் போல உறுதியாக்க சித்தர்கள் பரிந்துரைக்கும் ஒரு சிறப்பு உணவு முறைதான் வச்சிர கஞ்சி. பூனைக்காளி விதை பவுடர், அமுக்கராய் கிழங்கு பவுடர், நீர்முள்ளி விதை பவுடர், உளுந்து, பால் மற்றும் பனகற்கண்டு. இந்த மூலிகை பொடிகளை அரிசி மற்றும் பார்லி கஞ்சியோடு சேர்த்து பாலில் வேக வைத்து பனகற்கண்டு சேர்த்து தயாரிக்க வேண்டும். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் 48 நாட்களில், அதாவது ஒரு மண்டலத்தில் விந்து கெட்டிப்படும் என்றும் உடல் வஜ்ரம் போல மாறும் என்றும் சித்த மருத்துவ நூல்கள் கூறுகின்றன. மூலிகைகள் மட்டும் போதாது. விந்துவை மேல் நோக்கி எழுப்ப உடல் மற்றும் சுவாச பயிற்சிகள் அவசியம். சில குறிப்பிட்ட ஆசனங்கள் இடுப்பு பகுதி இரத்த ஓட்டத்தை சீராக்கி விந்து வெளியேறுவதை தடுக்கிறது. 1வது பதாங்குஷ்டாசனம். இடது காலின் குதிக்காலை ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடைப்பட்ட இடமான சிவஸ்தானம் அல்லது பெருநியம் பகுதியில் அழுத்தி உட்கார வேண்டும். இது வீரிய நாடியை அழுத்தி விந்து வெளியேறுவதை தடுக்கிறது. பிரம்மச்சரியத்தை காக்க இது மிகச்சிறந்த ஆசனம். அடுத்து சித்தாசனம். இதுவும் முன்பு சொன்ன ஆசனம் போன்றதே. ஒரு குதிக்காலை சிவஸ்தானத்திலும் மற்றொன்றை பிறப்புறுப்புக்கும் மேலும் வைத்து அமர்வது. இது காம இச்சையை கட்டுப்படுத்தும். அடுத்து சிரசாசனம். தலைகீழாக நிற்பதன் மூலம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இரத்த ஓட்டத்தையும் விந்துவுடைய நுண் ஆற்றலையும் இது மூளைக்கு திருப்புகிறது. அடுத்ததாக பந்தங்கள்
அதாவது ஆற்றல் பூட்டு என்று சொல்வார்கள். அதில் முக்கியமானது மூலபந்தம், அதாவது ஆசனவாயை சுருக்கி உள்ளிழுக்கும் பயிற்சி இது. இதை செய்வதால் கீழ்நோக்கி செல்லும் அபான வாயு மேல் நோக்கி திரும்புகிறது. விந்து வெளியேற துடிக்கும் போது இப்பயிற்சி செய்தால் அது தடுக்கப்பட்டு உள்ளிழுக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட முக்கியமானது வாசி யோகம், சித்தர்களுடைய ரகசிய மூச்சு பயிற்சி. வாசி என்றால் மூச்சு என்று பொருள். மனம் எங்கே செல்கிறதோ அங்கே பிராணன் செல்லும், பிராணன் எங்கே செல்கிறதோ அங்கே விந்து செல்லும். இதுதான் சித்தர்களுடைய வாக்கு. இடது நாசி மற்றும் வலது நாசி வழியாக செல்லும் மூச்சை கட்டுப்படுத்தி அதை சுழிமுனை வழியாக ஏற்றுவதே வாசியோகம். மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் விந்துவுடைய அசைவை கட்டுப்படுத்தலாம். விந்து அசையாத வரை மனம் அசையாது, மனம் அசையாத வரை விந்து அசையாது. இப்பொழுது நான் சொல்ல போவது உங்கள் அனைவருடைய மனதில் இருக்கும் முக்கியமான கேள்விக்கான பதில். பலரும் நினைப்பது போல சொல்வது போல சித்தர்கள் இல்லற வாழ்க்கையை துறக்க சொல்லவில்லை. திருமூலர் தனது திருமந்திரத்தில் பரியங்கா யோகம் என்ற தலைப்பில் கணவன் மனைவி உறவின் போது விந்துவை விடாமல் காக்கும் கலையை விளக்கியுள்ளார். அங்க புணர்ச்சியுமாகி நின்ற தத்துவம் அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்து பங்கப்படாமல் பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க தலைவனுமாமே. இது திருமூலருடைய வாக்கு. அதாவது தாம்பத்திய உறவின் போது இன்பத்தின் உச்ச கட்டத்தில் விந்து வெளியேற எத்தனிக்கும் அந்த தருணத்தில் ஒரு யோகி மூச்சை கட்டுப்படுத்தி மூலபந்தம் செய்து விந்துவை வெளியேறாமல் உள்முகமாக திருப்ப வேண்டும். இதன் மூலம் விந்து விரயமாவதில்லை, உடலின் ஆற்றல் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது, அந்த இன்பம் ஆன்மீக பேரானந்தமாக மாற்றப்படுகிறது. இந்த கலையில் தேர்ச்சி பெற்றவனே உண்மையான யோகிகளுக்கெல்லாம் தலைவன் என்று திருமூலர் போற்றுகிறார். அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல, நம் சிவன்தான். சிவலிங்கத்தின் அந்த வடிவத்திற்கு பின்னால் இன்னும் என்னென்ன மர்மங்கள் இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், விந்து கட்டுதல் என்பது சாதாரண கலை அல்ல. ஏதோ 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் சுய இன்பமே இல்லாமல் இருந்தால் நம் விந்து கட்டிவிடும் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. இதை தவறாக செய்தால் மிக கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும் என்று சித்தர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். முக்கியமானது உடல் உஷ்ணம். விந்துவை பலவந்தமாக தடுக்கும் போது உடலில் அதீத வெப்பம் உருவாகும். அது மூளை கோளாறு, கட்டிகள் அல்லது சுரப்பி வீக்கத்தை ஏற்படுத்தலாம். அடுத்து நரம்பு தளர்ச்சி. முறையான மூச்சு பயிற்சி இன்றி விந்துவை அடக்கினால் அது தேக்கம் அடைந்து நஞ்சாக மாறிவிட வாய்ப்புள்ளது. அகத்தியர் மற்றும் போகர் போன்ற சித்தர்கள் இந்த முறைகளை தகுந்த குருவின் மேற்பார்வையில்தான் பயில வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். குருவே மாணவனுடைய உடல்நிலை, நாடித்துடிப்பு ஆகியவற்றை அறிந்து அவனுக்கு ஏற்ற மூலிகைகளையும் பயிற்சிகளையும் வழங்குவார்கள். புத்தகத்தை படித்து செய்வதோ அல்லது யூடியூபில் வீடியோக்களை பார்த்து செய்வதோ ஆபத்தானது. அடுத்த முக்கியமான விஷயம், விந்து கட்டுதலில் உணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக தவிர்க்க வேண்டியவை மிளகாய், புளி, மசாலா பொருட்கள். இவை உடலுடைய வெப்பத்தை அதிகரிக்கும். எனவே இவை விந்துவை நீர்த்து போக செய்து எளிதில் வெளியேற தூண்டும். ஆக அதிக காரம் மற்றும் மசாலா பொருட்களை தவிர்க்க வேண்டும். அடுத்து வெங்காயம் மற்றும் பூண்டு. இவை காமத்தை தூண்டும், மேலும் மனதை கட்டுப்பாடின்றி அலைய வைக்கும். விந்துவை கட்ட நினைப்பவர்கள் இவற்றை குறைப்பது நல்லது. அடுத்து அசைவம். ஜீரணிக்க கடினமான அசைவ உணவுகள் தியானத்திற்கு தடையாக இருக்கும். அப்படி என்றால் எதை உண்ணுவது? பால் மற்றும் நெய். இவை விந்துவை உற்பத்தி செய்வதோடு உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். பேரிச்சம்பழம், மாதுளை மற்றும் வாழைப்பழம் ஆகிய பழங்களை சாப்பிடலாம். முக்கியமாக வயிறு புடைக்க உண்ணாமல் அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்று என்பதே யோக முறை. சித்த மருத்துவத்தின் தனி சிறப்பு ரசவாதம். இதில் ரசம் என்பது சிவனுடைய விந்து என்று அழைக்கப்படுகிறது. திரவ நிலையில் உள்ள பாதரசத்தை பல்வேறு மூலிகைகள் மற்றும் உப்புகள் கொண்டு கட்டினால் அது ரசமணி ஆகிறது. பாதரசத்தை கட்டுவது போல தன் உடலில் உள்ள விந்துவை கட்டினால்தான் மனிதன் மரணத்தை வெல்ல முடியும் என்பது போகருடைய சித்தாந்தம். சித்தர்கள் பாதரசத்தை கொண்டு தயாரிக்கும் பற்பம் மற்றும் செந்தூர மருந்துகள் உடலின் செல்களை மாற்றி அமைத்து விந்துவின் தரத்தை உயர்த்தி காயகல்ப நிலையை அடைய உதவுகிறது. இறுதியாக சித்தர்களுடைய விந்து கட்டுதல் முறை என்பது ஒரு ஆழமான அறிவியல். அது வெறும் பாலியல் கட்டுப்பாடோ அல்லது உடல் இன்பத்தை துறப்பதோ அல்ல. அது மனித உடலின் அடிப்படை உயிர் சக்தியான விந்துவை ஞான சக்தியாக மாற்றும் ஒரு உயரிய தொழில்நுட்பம். இதை அடைவதற்கு உணவு, மருந்து, யோகம் மற்றும் தகுந்த குருவின் வழிகாட்டல் ஆகிய நான்கும் ஒரு சேர இணைய வேண்டும். திருமூலர், போகர், அகத்தியர் மற்றும் மகா சித்தர்கள் காட்டிய வழியில் இந்த கலையை பயில்பவர்கள் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற ஆயுளையும் இறுதியில் இறைநிலையான
முக்தியையும் அடைவார்கள் என்பது உறுதியான உண்மை. இந்த ரகசியத்தை சித்தர்கள் ஏன் இத்தனை காலமாக மறைப்பொருளாக வைத்திருந்தார்கள் என்று இப்பொழுது புரிகிறதா? விந்து கட்டுதல் என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது மனிதனை இறைநிலைக்கு உயர்த்தும் ஒரு ஆன்மீக தேடல். நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், இதை ஒரு வீடியோவை பார்த்தவுடன் உடனே சுயமாக செய்துவிடக்கூடாது. தகுந்த சித்த மருத்துவர் அல்லது குருவின் வழிகாட்டுதல் இதற்கு மிக 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 அவசியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நம் சித்தர்களுடைய இந்த ஆச்சரியமூட்டும் அறிவியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தால் அறிவை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.